அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரத்தை பத்தி படிக்கிறது தான் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஸ்பெக்ட்ரம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் நீங்க ஏதாவது ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுலோ எடுத்துக்கினீங்க அப்படின்னா அது மேல ஒரு ரேடியேஷன் நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆட்டம் உள்ள எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும். ஏதாவது ஒரு டிரான்சிஷன், அதாவது அந்த ஆட்டம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸிட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம். அந்த ரிலீஸ் பண்ற அந்த எனர்ஜியை நம்ம போட்டோகிராஃபிக் பிளேட் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன்ஸ், அதாவது ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அதுதான் லைன்ஸ், அதுதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படின்னா லைன்ஸ், அதாவது லைன்ஸா கிடைக்கிறதுனால அது லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டாபிக் எதோட பாஸ்லேட் அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர் அட்டாமிக் தியரியிலிருந்து வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. போர் அட்டாமிக் தியரியோட பாஸ்லேட் தான் இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். போர் அட்டாமிக் தியரி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுத்தி நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் டிஃப்ரெண்ட் எனர்ஜில இருக்கும். அந்த எனர்ஜி லெவலுக்கு கே செல், எல் செல், எல் செல், எம் செல், என் செல் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு எனர்ஜி லெவல் இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா எல்லா எலக்ட்ரானுமே தனக்குன்னு ஒரு ஆர்பிட்டை உருவாக்கி அந்த ஆர்பிட்ல சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த டயக்ராம் நீங்க பாருங்க. இந்த டயக்ராம்ல நான் இங்க எழுதியிருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் மறந்துட்டு இந்த டயக்ராம் மட்டும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் இங்க புள்ளி மாதிரி வச்சிருக்கேன். இதுதான் நியூக்ளியஸ். இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல், ஃபிஃப்த் எனர்ஜி லெவல், சிக்ஸ்த் எனர்ஜி லெவல். ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் டிஃப்ரெண்ட் எனர்ஜில இருக்கும். எலக்ட்ரான் இந்த எனர்ஜி லெவல்ஸ் இந்த ஷெல்ல சுத்தி வந்துட்டு இருக்கும். நியூக்ளியஸ் சுத்தி இந்த ஒவ்வொரு செல்லையும் சுத்தி வந்துட்டு இருக்கும். இது கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட், செகண்ட் எக்ஸிட் ஸ்டேட், தேர்ட் எக்ஸிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். இப்போ நம்ம இங்க நான் எழுதியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்துடலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா லைன் ஸ்பெக்ட்ரம் எப்படி கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துக்கிறாங்க. அந்த கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப் உள்ள ஹைட்ரஜனை ஃபில் பண்றாங்க. அப்போ ஹைட்ரஜன்றது ஒரு ஆட்டம், அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப இந்த கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப்ல ஹைட்ரஜனை ஃபில் பண்ணா, நான் ரேடியேஷனை பாஸ் பண்ணா, அது உள்ள இருக்கிற ஒரு எலக்ட்ரான் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போய் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கிடையாது. இப்போ இந்த கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப்ல நான் ஃபில் பண்றது ஒரே ஒரு ஹைட்ரஜன் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை நான் ஃபில் பண்றேன். ஒரே ஒரு ஹைட்ரஜன் நம்ம ஃபில் பண்ணியிருந்தா அது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போய் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம். அந்த எனர்ஜி நம்ம போட்டோகிராஃபிக் பிளேட் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அதுல ஒரே ஒரு லைன் கிடைக்கும். ஆனா நாம இங்க ஃபில் பண்றது ஒரே ஒரு ஹைட்ரஜன் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை நம்ம ஃபில் பண்றோம். அப்ப மில்லியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை இந்த கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப் வழியா நம்ம ஃபில் பண்றோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, எனர்ஜியை வோல்டேஜ் வடிவில் நம்ம கொடுக்குறோம். வோல்டேஜ் வடிவில், அதாவது கரண்ட் பாஸ் பண்றோம் இந்த கேஸ் டிஸ்சார்ஜ் டியூபுக்கு. கரண்ட் பாஸ் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ரஜன் மாலிகுலா இருக்கிற எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டமா கன்வெர்ட் ஆகும், அட்டமைஸ் ஆகும். ஹைட்ரஜன் ஆட்டமா அட்டமைஸ் ஆகும். என்ன பண்ணோம், கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருக்க எலக்ட்ரான் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரு செர்டன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்லிட் வச்சு போக்கஸ் பண்ணி ப்ரிசம் மேல பாஸ் பண்றோம். இது ப்ரிசம் மேல பாஸ் பண்ணி ப்ரிசம்ல இருந்து அந்த ரேடியேஷன் வெளியே வரும்போது ஸ்பிளிட் ஆகுது. ஒரு டிஃப்ரெண்ட் லைன்ஸா ஸ்பிளிட் ஆகுது. அந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட் வச்சு, இது போட்டோகிராஃபிக் பிளேட், இந்த போட்டோகிராஃபிக் பிளேட் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா இங்க எழுதிருக்க பாத்தீங்களா, இந்த ஸ்பெக்ட்ரம் தான். அதாவது டிஃப்ரெண்ட் லைன்ஸ் கிடைக்குது, டிஃப்ரெண்டான லைன்ஸ். ஒரு லைன் வயலட் கலர்ல கிடைக்குது, இன்னொன்னு ப்ளூ வயலட்ல கிடைக்குது, இன்னொன்னு ப்ளூ கிரீன்ல கிடைக்குது, இன்னொன்னு ரெட் கலர்ல கிடைக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு லைன்ஸும் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 410 நானோமீட்டர்ல இருக்கு, இன்னொன்னு 434 நானோமீட்டர்ல இருக்கு, இன்னொன்னு 486.1 நானோமீட்டர்ல இருக்கு, இன்னொன்னு 656.2 நானோமீட்டர்ல இருக்கு. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது எல்லாமே விசிபிள் ரீஜன்.
இது எல்லாமே விசிபிள் ரீஜன். அதனால தான் நம்மளால கண்ணில் பார்க்க முடியுது. இந்த விசிபிள் ரீஜன்ல டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல கிடைக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜில இருக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாமே. ஸோ டிஃப்ரெண்ட் எனர்ஜில இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் மில்லியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரே லெவல் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணல, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜியை. ஒரு சில எலக்ட்ரான் வந்து கம்மியான எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஒரு சில எலக்ட்ரான் வந்து அதிகமான எனர்ஜி அப்சர்வ் பண்ணி 6வது இல்ல 10th நம்ம சொல்ல முடியாது, 10th இல்ல 11th 12th அந்த மாதிரி எந்த எனர்ஜி லெவலுக்கு போயிருக்குன்னே சொல்ல முடியல. ஸோ அது போயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ரிலீஸ் பண்ற எனர்ஜியும் அதிகமா இருக்கு. அப்போ எனர்ஜி அதிகமா இருந்தா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரெட் கிடைச்சிருக்கு. எனர்ஜி கம்மியா இருக்கிற அந்த லைன்ஸ் வந்து வயலட் கிடைச்சிருக்கு. அப்ப கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிறது லெஸ் எனர்ஜி இருக்கிற ரேடியேஷனை வந்து வெளியிடும். அதை நம்ம போட்டோகிராஃப் பிளேட் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு வயலட் வந்து கிடைக்கும். அந்த வயலட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா லோயர் வேவ் லென்த் ஹையர் த எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகுது. அது எக்ஸிட் ஸ்டேட்ன்றது ஒரே ஒரு ஸ்டேட் கிடையாது, டிஃப்ரெண்ட் எக்ஸிட் ஸ்டேட் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போற அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போனோம் அப்படின்னா மினிமம் எனர்ஜி தேவை, ரொம்ப கம்மியான எனர்ஜி தேவை. செகண்டுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமான எனர்ஜி தேவை. தேர்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போனோம் அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான எனர்ஜி தேவை. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரே வகை, அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் ஒரே வகையான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணல, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட அந்த ஸ்பெக்ட்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா லைமன், பால்மர், பேஷான், பிராக்கெட், ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைன்ஸா வந்து பிரிக்கிறாங்க. லைமன் சீரியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட், அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் அதாவது ஆட்டம்ல இருந்து எந்த எக்ஸிட் ஸ்டேட்டுக்குனாலும் போயிருக்கலாம். அது திரும்பி வெளியே வரும்போது அந்த எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட்ல வந்து நிற்கும். இங்க இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸிட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கா, தேர்ட் எக்ஸிட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கு, ஃபோர்த்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கு, ஃபிஃப்த்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கு, சிக்ஸ்த்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அது nth லைன்ஸ் கூட போகலாம், அது எந்த எனர்ஜி லெவலுக்குனாலும் போகலாம். ஆனா அது வந்து ஸ்டாப் ஆகுறது, அதாவது அது டீஎக்ஸிடேஷன் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைமன் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதோட ரீஜன் என்ன அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் எந்த ரீஜன்ல இருக்கும் அப்படின்னா யூவி ரீஜன்ல இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு செகண்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு n=2 இருக்கக்கூடிய செகண்ட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டீஎக்ஸிடேட் ஆகி வந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பால்மர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட ரீஜன் இதுக்கு நம்ம இந்த ரீஜன்ல வரக்கூடிய இந்த செகண்ட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு வந்து எலக்ட்ரான் டீஎக்ஸிடேட் ஆகிறத நம்ம போட்டோகிராஃப் பிளேட் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து விசிபிள் ரீஜன்ல இருக்கும். அதுக்கடுத்து வந்து தேர்ட் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் டீஎக்ஸிடேட் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம அந்த சீரீஸை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பெர்சன் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து எந்த ரீஜன்ல இருக்கும் அப்படின்னா ஐஆர் ரீஜன்ல இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் வந்து டீஎக்ஸிடேட் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு அதோட பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிராக்கெட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் எந்த ரீஜன்ல இருக்கும் அப்படின்னா ஃபேர் ஐஆர் ரீஜன்ல இருக்கும். அதுக்கடுத்து சிக்ஸ்த் பொசிஷன்ல, அதாவது ஃபிஃப்த் எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் வந்து டீஎக்ஸிடேட் ஆகி வந்துச்சுன்னா அது வந்து எந்த எனர்ஜி லெவல்னாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து டீஎக்ஸிடேட் ஆகி வந்து நிக்கிறது வந்து சிக்ஸ்த் எக்ஸிட் ஸ்டேட்டா இருந்தா அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரமா வந்துட்டு ஃபேர் ஐஆர் ஸ்பெக்ட்ரமா தான். அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் எந்த ரீஜன்ல இருக்கும் அப்படின்னா ஃபேர் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ரீஜன்ல இருக்கும். இப்போ வந்துட்டு இதை ஏன் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் பத்தி பேசியிருப்பேன், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பத்தி பேசியிருப்பேன், அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் பத்தி ஆல்ரெடியும் பேசியிருப்பேன். அதெல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்ன்றது பேக்கேஜ், அதாவது கண்டினியூஸா வந்து பேக் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வானவில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த வானவில் வந்து என்னன்னா கண்டினியூஸா ஒரு லைன் முடிஞ்ச உடனே இன்னொரு கலர், அந்த கலர் முடிஞ்ச உடனே இன்னொரு கலர், அந்த கலர் முடிஞ்ச உடனே இன்னொரு கலர், அப்படியே கண்டினியூஸா பேக் ஆயிருக்கும். ஆனா இங்க எப்படி கிடைக்குது அப்படின்னா கேப் விட்டு
சிங்கிள் லைன்ஸ் மாதிரி தனித்தனியா வந்துட்டு நமக்கு வந்து கலர்ஸ் கிடைக்குது அந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ல. அப்ப என்ன அப்படின்னா சிங்கிள் லைன் அது கிடைக்கிறதுனால இதை வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அது வந்துட்டு லைன்ஸ் மாதிரி கிடைக்கிறதுனால கண்டினியூஸா கிடைக்காம லைன் மாதிரி கிடைக்குதா, கேப் விட்டு கிடைக்கிறதுனால இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.